பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கடைசி பகுதி. தேவனாலே எல்லாம் கூடும். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை சொன்னாரோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறாரா என்பதை பார்த்து, நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலும் நாம் அவைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ தூதனானவன் மரியாளிடத்திலே சொல்லுகிறார். அவள் கேட்கிற கேள்வி, நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிற வேளையிலே இந்த வார்த்தை கடந்து வருகிறது. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே இது ஆகாது, இது நடக்காது, இது கிடைக்காது என்றெல்லாம் நாம் சில நேரங்களிலே புலம்பிக் கொண்டு இருந்திருப்போம். ரோமர் 8:28 சொன்னபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்கிற வார்த்தையின்படி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனாலே எல்லாமே கூடும். தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மற்றும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றபடி, அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே குலதெய்வமாக, தகப்பனாக, தன்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக வைத்திருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலே தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர்களால் மறந்து போக முடியாது. சில சோர்வின் வேளைகளிலே தேவன் ஏன் எனக்கு இதை செய்யவில்லை, தேவன் ஏன் என்னை கைவிட்டார் என்று நாம் நினைத்து பார்ப்போம் என்றால், ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அதற்கு முக்கிய காரணம் நாமத்தான் இருக்க முடியும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதை நல்லா விளங்கி கொள்ளணும். அவரிடத்தில் அன்பு கூற முடியல அப்படின்னா உன்னுடைய அன்பு தாறுமாறானது. உன்னுடைய அன்புல நீ வேற எங்கேயோ உலகத்துல சிக்கிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய அன்பு தேவனிடத்தில் ஒருவரிடத்தில் மட்டும்தான் காணப்பட வேணும். தேவனிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்படி நாம் தேவனிடத்தில் நாம் அன்பினை வெளிப்படுத்துகிற வேளையிலே நமக்காக அவர் எல்லாவற்றையும், இந்த உலகம் ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், மரியாளுடைய வாழ்க்கையில புருஷனை அறியேனே என்று சொன்னவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய பெயர், அதாவது ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற பெயரை அவளுக்கு சூட்டி, தெய்வகுமாரனாம் கிறிஸ்து இயேசு அவருடைய கற்பத்திலே உருவாக இந்த உலகத்திலே தோன்ற ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். மனுஷருடைய பார்வையில ஆச்சரியமானது. புருஷனை அறியாதவளுக்கு ஒரு பிள்ளையா என்கிற ஒரு கேள்வி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மலடியா இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஆண்டில ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நிச்சயம் மனுஷரால் கூடாதவைகளை தேவனால் செய்து முடிக்க கூடும் என்பதை இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு. அநேகம் பிள்ளைகள் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீங்கள்லாம் விசேஷமானவர்கள். கர்த்தர் அப்படியாக இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில அவர் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டதற்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே எங்களை எந்த இடத்துலையும் வெட்கப்பட விடாத தேவன் ஆண்டவரே நீர். இந்த நாளிலே தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையின்படி எங்களுக்காக நீர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.